போகிறோம். ஸோ ஒரு அக்கௌண்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டிங்கோட பேசிக் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதோட கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்டிங்கோட கான்செப்ட் வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ நம்ம அக்கௌண்டிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அக்கௌண்டிங் பற்றி உண்டான தெளிவு வந்து நம்ம தெளிவாக கிடைக்கும். ஸோ அதுதான், வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபார் ஆல் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாம், எம்காம், எம்பிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஏ இவங்க படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் யூஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா எப்படி அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து டெஃபினேஷன் வாட் இஸ், ஸோ டெஃபினேஷன் பார்க்கலாம். வாட் இஸ் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது. ஸோ அக்கௌண்டிங் இஸ் an art of recording, classifying and summarizing in a significant manner and in terms of money, transaction and events which are in part at least of a financial character and interpreting the result thereof. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அக்கௌண்டிங்கிறது ஒரு ரெக்கார்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு குட்ஸ் விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி என்ன பண்ணுவீங்க, எனக்கு வந்து காசாக கொடுப்பீங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங்கிறது வந்து என்ன டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அதை வந்து ஃபினான்ஷியல் கேரக்டரில் நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். ஸோ அதுதான் அக்கௌண்டிங். சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் எதெல்லாம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அது வந்து ஒரு 5 டேர்ம்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷனுங்கிறது ஒரு 2 பர்சன்னா இல்லை ஒரு 3 பர்சனுக்கு இடையிலையோ இல்லை பிட்வீன் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு இடையிலையோ நடக்கிற ஒரு ஈவெண்ட், ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தான் டிரான்சாக்ஷன். It means an event or a business activity which involves exchange of money or money's worth between parties. The event can be measured in terms of money and changes the financial position of a person. Example, purchase of goods would involve receiving material and making payment or creating an obligation to pay to the supplier at the future rate. Transaction வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, அந்த பொருளில் வந்து காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா அதுவும் டிரான்சாக்ஷன் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடனுக்கு வாங்குறீங்க. எப்படின்னா நான் 1 மந்தில் டைமில் நான் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருவேன், ஸோ எனக்கு பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி டியூ டேட் சொல்லி வாங்குறதும் டிரான்சாக்ஷன் தான். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிடுவீங்க, உங்களோட சப்ளையர் வந்து ஒரு 1 மந்த் கழித்து அந்த ப்ராடக்ட் அனுப்புவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தான். ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிரான்சாக்ஷனுங்கிறது வந்து அது கரண்ட் டேட்லேயும் இருக்கலாம் இல்லை ஃப்யூச்சர் டேட்லேயும் இருக்கலாம். அதான் டிரான்சாக்ஷன். அடுத்து வந்து கண்டிப்பாக ஒரு டிரான்சாக்ஷன் வந்து குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்றுலையாவது இன்வால்வ் ஆகிருக்கணும். ஸோ இங்கே குட்ஸுங்கிறது டேஞ்சிபிள் சொல்கிறாங்க, சர்வீஸுங்கிறது இன்டேஞ்சிபிள் இன் நேச்சர். ஸோ தீஸ் ஆர் டேஞ்சிபிள் ஆர்டிக்கல் ஆர் கமாடிட்டி இன் விச் எ பிஸ்னஸ் டீல்ஸ். அப்படின்னா ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஒரு கமாடிட்டியோ ஒரு ஆர்டிக்கலோ அதை வந்து பிஸ்னஸ் டீல்ஸ் ஒரு 1 பர்சன் டு அனதர் பர்சனுக்கு இடையில நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் அது வந்து குட்ஸாக இருக்கலாம். தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் கமாடிட்டிஸ் ஆர் எய்தர் பாட் ஆர் சோல்ட் ஆர் பர்ச்சேஸ்ட் ஆர் சோல்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று 2 பேர்த்துக்கு இடையில கொடுத்தல் வாங்கல் இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு மெர்ச்சன்டைசிங் மாதிரி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து குட்ஸை வாங்குவேன், அதே குட்ஸை இன்னொருத்தர் விற்பேன். ஸோ அதுவும் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தான். அட் டைம்ஸ் வாட் மே பி கிளாஸிஃபைட் ஆஸ் குட்ஸ் டு ஒன் பிஸ்னஸ் ஃபர்ம் மே நாட் பி குட்ஸ் டு த அதர் ஃபர்ம். இப்போ வந்து ஒரு குட்ஸ் நான் வந்து உங்கள்கிட்ட வாங்குகிறேன், அது வந்து உங்கள் கண்ணோட்டத்தில் தான் அது வந்து குட்ஸ், ஆனால் எனக்கு வந்து அது வந்து ரா மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு மிஷினாக இருக்கலாம். அந்த மிஷின் வந்து நான் வந்து விற்க மாட்டேன்னு ஒருத்தட்ட என்னோட பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ அது எனக்கு குட்ஸ் கிடையாது, உங்களுக்கு தான் அது குட்ஸு, ஆனால் அது எனக்கு குட்ஸ் கிடையாது. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க.
At times when what may be classified as goods to one business firm may not be goods to the other firm. Example, for a machine manufacturing company, the machines are goods as they are frequently made and sold, but for the buying firm it is not goods as the intention is to use it as a long term source and not sale. Services are intangible nature which are rendered with or without the obligation of earning profit. அதாவது சில சர்வீசஸ்லாம் வந்து இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து குட்ஸை உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினே நான் மேக் பண்ணி அனுப்புகிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும் குட்ஸ் தான், உங்களை பொறுத்தவரைக்கும் குட்ஸ் தான், அதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு இன்டான்ஜிபிள். அது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த குட்ஸை விற்கிறதுக்காக நான் ஒரு சர்வீஸ் கொடுப்பேன். அது வந்து மணி எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து ப்ராஃபிட். The excess of revenue, income or over expense is called profit. It could be calculated for each transaction or for business as a whole. இன்கம்மோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, இன்கம்மோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ப்ராஃபிட். சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். ஒரு 10,000 உங்களுக்கு வருமானம் வருது, அதில் 8,000 செலவு பண்ணிடுறீங்க, மீதி 2,000 ப்ராஃபிட். புரியுதுங்களா? அதுதான். It could be calculated for each transaction or for business as the whole. Next. அடுத்து வந்து loss. The excess of expense over income is called loss. It could be calculated for each transaction or for a business as a whole. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்லையும் நம்ம இன்கம் லாஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லை பல டிரான்சாக்ஷன்லையும் இன்கம் லாஸ் கண்டுபிடிக்கலாம். உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கம்மோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு குட்ஸு வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அதை விற்கிறீங்க, ஒரு 10,000க்கு விற்கிறீங்க. ஆனால் அதே இதுக்கு வந்து உங்களுக்கு 8,000 தான் கிடைக்குது அப்படின்னா அது லாஸ். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, அதிகமாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்க, ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுவும் லாஸ் தான். சரிங்களா? இதுதான் நம்ம லாஸ்ன்னு சொல்ல வரோம். அடுத்த அசட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Asset is the resource owned by the business with the purpose of using it for the generating future profits. Assets can be tangible and intangible. Tangible assets are the fixed assets which have some physical existence. They can therefore be touched or felt. Plant and machinery, furniture and fittings, land and buildings, books, computers, vehicles, etc. அசட்னாலே அது வந்து நம்மளால் தொட முடியணும். ஸோ அதுதான் அசட். அதில் வந்து நம்ம டேஞ்சிபிளும் சொல்லலாம், இன்டேஞ்சிபிளும் சொல்லலாம். ஸோ இங்கே டேஞ்சிபிள் அசட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கேபிட்டல் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அசட்ஸ்? கேபிட்டல் அசட்ஸு பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், புக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் தான் அசட். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம். நம்ம இந்த கோர் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். மொத்தம் 3 பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ரெண்டாவது வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், மூணாவது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். இந்த 3த்துக்கு உண்டான டிஃப்ரென்சஸும் நான் வந்து அப்பப்போ சொல்கிறேன். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கிறது ரொம்ப பேசிக் அப்படின்னு சொல்கிறத விட இதுதான் வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா இல்லை லாஸில் போயிட்டுருக்கா அப்படிங்கிற ரிசல்ட்ஸை வந்து நம்மளால் இதை வந்து வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் a branch of accounting focused on recording and summarizing business transaction to prepare financial statements that reflects a company's performance and financial position. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எதுக்காக உதவும் அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எதுக்காக உதவும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட். மேனுஃபேக்சரிங்காக இருந்தால் ட்ரேடிங்க்கும் அண்ட் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் வரும், ட்ரேடர்ஸாக இருந்தால் ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இது 3மே சேர்த்து தான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இதை வச்சு தான் நம்மளால் வந்து ஒரு கம்பெனி பர்ஃபார்மன்ஸையோ இல்லை ஃபினான்ஷியல் பொசிஷன்லையோ நம்மளால் வந்து
சொல்ல முடியும். கம்பெனியோட நிதி நிலவரத்தை என்னென்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ரைட் நோவாக என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லை லாஸில் இருக்கான்னு தெரியும். ஒரு பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம வாங்கின லைபிலிட்டி எப்படின்னா நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம வாங்கியிருக்க ஃபண்ட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸட் அசெட்டில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை கரண்ட் அசெட்டில் யூட்டிலைஸ் ஆகிருக்கா, இல்லை கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, கரண்ட் அசெட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். அடுத்து வந்து management accounting. Management accounting is a process of identifying, analyzing, interpreting and presenting financial and operational data to an organization internal management. Its primary purpose is to help business leaders make informed decision, management cost and evaluate performance to achieve organization goal. இது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு ஒரு டேர்ம் வச்சு நம்மளை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மேனேஜ்மெண்ட்னால என்ன டிசிஷன் எடுக்க முடியுமோ அதுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதான் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னலாக வந்து பணம் எப்போ வெளியே வருது, பணம் எப்போ வெளியே போக போகுது அப்படின்னு நம்மளால் ஈஸியாக ஒரு பட்ஜெட்டிங் பண்ண முடியும், ஒரு காஸ்ட் ஈஸியாக வந்து எவால்வேட் பண்ண முடியும், ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் லீடர்ஸ்னால இதை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன ப்ராஜெக்ட்ஸ் புதுசாக பண்ணலாம், என்ன இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலாம், ஸோ லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரிப்பரேஷன் தான் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து இதை பிஸ்னஸ் லீடர்ஸ்னால ஈஸியாக டெசிஷன் எடுக்க முடியும், காஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து எவாலுவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட்டு வந்து cost accounting. Cost accounting is a managerial accounting process used to record, analyze and allocate the expense associated with the producing or providing services. Unlike financial accounting for external stakeholders, it is used internally by businesses to control spending, optimize operational efficiency and establish accurate pricing strategy. காஸ்ட் அக்கௌண்டிங்னாலே அந்த பேரிலே இருக்குது காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ காஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சர்வீஸையும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப, சேல்ஸ் பண்ணுறப்ப அதுக்கு என்னென்னலாம் காஸ்ட் இருக்கணும், என்ன காஸ்ட் இருந்தால் ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், மார்ஜினல் காஸ்டிங்கு, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் என்ன, ஸோ அதோட வேரியன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து இருந்தால் தான் அந்த ஆர்கனைசேஷனோட ஆப்ரேஷன் எஃபிஷியன்சிக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங், ப்ரைஸ் வேரியன்ஸு, மெட்டீரியல் வேரியன்ஸ் இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் ஒரு பட்ஜெட்டே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டு, சேல்ஸ் பட்ஜெட்டு, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ இந்த 3 அக்கௌண்டிங் பார்த்துட்டோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங். இப்போ நம்ம வந்து அடுத்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3த்துக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கோட டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 அக்கௌண்டிங் உள்ள என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ் ரெக்கார்ட்ஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் டிட்டர்மைன் ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். காஸ்ட் அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்டைன், அலோகேஷன், அக்குமுலேஷன் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார் காஸ்ட். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டு அசிஸ்ட் த மேனேஜ்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங் அண்ட் பாலிசி ஃபார்முலேஷன். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கிறது வந்து டிரான்சாக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்குறது. காஸ்ட் அக்கௌண்டிங்கிறது அஸ்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டு. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்ணுறது. இதுதான் ஒரு கோர் அப்ஜெக்டிவ். அடுத்து நேச்சர், கன்சர்ன் வித் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சர்ன் வித் போத் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெக்கார்டு. பாஸ்ட் ரெக்கார்டோட ஹிஸ்ட்ரியும் பார்க்கணும், ப்ரெசன்ட் ரெக்கார்டோடையும் டீட்டெயிலையும் பார்க்கணும். அதுதான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். அடுத்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டீல்ஸ் வித் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டேட்டா ஃபார் ஃபியூச்சர். ஃப்யூச்சரில் என்ன ரிப்போர்ட்ஸ் எடுக்கணுமோ அதை வந்து ஃபியூச்சரிஸ்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அடுத்து பிரின்சிபல் அலௌடுன்னு பார்த்தீங்கன்னா கவர்ன்டு பை கேப்.
certain principles followed for recording cost. Cost accounting பார்த்தீங்கன்னா certain principles followed for recording cost. Management accounting பார்த்தீங்க அப்படின்னா no set principles are followed in it. அடுத்து data used. Qualitative aspects are not recorded. குவாலிட்டேட்டிவாக எதுவுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அதேமாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒன்லி குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட் இஸ் ரெக்கார்டட். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் யூஸ் போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் கான்செப்ட் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அதான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கோட டிஃப்ரென்சஸ் பார்த்தோம்.